Hi guys, welcome back to another weekly analysis video. In the video, we'll talk about NIFTY or structure. என்ன போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் மோசமான வாலட்டிலிட்டி இருந்தது. We'll talk about that. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் எப்படி யோசிக்கலாம் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் பற்றி we will discuss and also time analysis. First point, லாஸ்ட் வீக் வந்து in this move, இந்த மண்டே மூவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டாக ஒரு ஷார்ப் ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பாயிண்ட்ல ஐ டோல்ட் யூ, யாரோ வந்து ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் இதில் பயங்கர ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க. நவ் ஷார்ட் கவரிங் ஆகஸ்ட் மந்த் ஃபியூச்சர்ஸில் பண்ணால் சார் இது வந்து பயங்கரமாக ரேலி பண்ணணும் இல்லை, மார்க்கெட் டைரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே போகணும், எதுக்கு திரும்பி கீழே வந்தது. இதோட லாஜிக் வந்து I have already told you in your operator trap videos 3 இருக்கு, நீங்கள் வந்து பார்க்கலாம் மேபி ஆஃப்டர் திஸ் வீடியோ. பட் இந்த லாஜிக் ஐ வில் டிஸ்கஸ் தட் இன் திஸ் வீடியோ ஆல்சோ. கொஞ்சம் லைட்டாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வீக்லி கேன் லெவல்ஸில் என்னாச்சு, எக்ஸாக்ட் டாப் இன் த மார்க்கெட் நான் 24,956 இந்த லெவல்ஸ் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணேன். திஸ் வாஸ் த எக்ஸாக்ட் டாப் ஆஃப் த மார்க்கெட். அது மட்டும் இல்லை, எக்ஸ்பைரி டே இந்த வாலடைல் மூவ்ல இருக்கும்போது 12:30 or 12:15, ஐ திங்க் 12:15 1:30 வரைக்கும் வாஸ் அ இம்பார்ட்டன்ட் டைம் ஜோன். நவ் எக்ஸாக்ட்லி 1:30 கேண்டில் போய் இந்த 24,956 லெவல் ஹிட் ஆச்சு, அங்கே தான் ஹை. நவ் திஸ் இஸ் கால்ட் ப்ரைஸ் அண்ட் டைம் ஸ்கொயரிங். இந்த கான்செப்ட் என்னோட ப்ரைவேட் ரிசர்ச் தான், நான் ஐ திங்க் பப்ளிக்கில் இன்னும் ஷேர் பண்ணல. திஸ் இஸ் ப்ரைவேட் அண்ட் நான் வந்து அனாலிசிஸ் எல்லாம் வந்து நான் வந்து டெலிகிராமுக்கு கொடுத்துட்டேன். நான் லாஸ்ட் பிட், முக்கியமான பிட், இது வந்து ட்ரம்ப் தாத்தா வந்து யூஎஸ்ல உட்காந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டார். என்ன போட்டார்னா, இந்தியா மேலே அவங்க வந்து டேரிஃப் ப்ளஸ் ஒரு பெனல்ட்டி போட போகிறாங்க ஆகஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு டேரிஃப் ப்ளஸ் ஒரு பெனல்ட்டி போகிறாங்க. ஏன்னா நம்ம வந்து ரஷ்யாலேருந்து க்ரூட் அதிகம் வாங்குறாங்க, அதனால தட் இஸ் த இஷ்யூ. ப்ளஸ் ஒரு தேவையில்லாத ஒரு கமெண்ட் போட்டாங்க. என்ன கமெண்ட்னா, இந்தியா ரஷ்யா டெட் எக்கனாமிஸ்ன்ட்டு. அதனால பயங்கரம் ஒரு கேப் டவுன் வந்தது மார்க்கெட்டில், பயம் வந்தது மார்க்கெட்டில். மேபி இந்த டேரிஃப் பிரேக் டவுன் ஆகிடலாம், டேரிஃப் இன்னும் வராது, இந்தியா யூஎஸ் டைஸ் வந்து பிரேக் ஆகிடும், எல்லாம் வந்தது. அந்த பயம் வந்தது. மார்க்கெட் டைரெக்டாக ஒரு நாளைக்கு கேப் டவுன் ஆச்சு, கிட்டத்தட்ட 200+ பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு மார்க்கெட். அன்றைக்கி வந்து நான் ஒரு தியரி ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன தியரினா, சப்போஸ் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்தியன் கவர்மெண்ட், ஜியோஐனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, யாரெல்லாம் வந்து டைரெக்டாக உடனே ஃபஸ்ட்லேருந்து டைரெக்டாக பம்ப் பண்ணுறாங்க மார்க்கெட். ஸோ டு சேவ் அந்த ஃபேஸ் வேல்யூன்னா நம்மளாம் இதில் வந்து வி டோன்ட் கேர், அந்த பயம் இல்லை நம்மளுக்கு. இப்போ யூஎஸ் என்ன வேணால் சொல்லிட்டோம், நம்மளுக்கு பயம் இல்லை. அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோன்னா டைரெக்டாக மார்க்கெட் பம்ப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 o'clock 1 o'clock நான் வந்து நியூஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன ஹெட்லைன்ஸில் ஒரு பிரேக்கிங் நியூஸும் இல்லை, சும்மா ஒரு கமெண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னா, இந்தியாவுக்கு பயம் இல்லை, இந்தியா வந்து அந்த ப்ரெஷர், இந்த ட்ரிக் வந்து யூஎஸ் ட்ரம்ப் தாத்தா திரும்பி யூஎஸ் அண்ட் யூரோப் டீல், யூஎஸ் யூகே ஆர் யூரோப்பியன் யூனியன் இயூவோட டீலுக்கு முன்னாடி திரும்பி அப்படி தான் பண்ணாங்க. ஏதோ ஒரு தேவையில்லாத கமெண்ட் போட்டாங்க, ப்ரெஷரில் வந்தது இந்த 2 டேரிஃப் டீல்ஸு. அதுக்கப்புறம் உடனே ஒத்துக்கிட்டாங்க, ஓகே சார் நான் நீங்கள் வந்து சொல்கிறது அப்படி தான் பண்ணலான்ட்டு. திரும்பி சேம் ட்ரிக் இந்தியாவுக்கு ட்ரை பண்ணாங்க. இந்தியா வந்து ஒத்துக்கலப்பா, இந்தியா வந்து எதுவுமே பண்ணல. ஸோ மோடி பையா வந்து திரும்பி கால் பண்ணல. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ட்ரம்ப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, உடனே அவங்க வந்து கால் பண்ணிட்டு சாரி சார் சொல்லுவாங்க. மோடி பையா அப்படி பண்ணல, இன்னும் கால் பண்ணுறா சொல்கிறாங்க, இன்னும் 7th ஆகஸ்ட்க்கு. அதனால இது வந்து 1st ஆகஸ்ட்லேருந்து 7th ஆகஸ்ட்காக போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க டீல். மோடி பையாவுக்கு வெயிட் பண்ணுறாங்க கால் பண்ணுறதுக்கு, அவன் ஒத்துக்கிறதுக்கு. ஆனால் மோடி பையா இன்னும் கால் பண்ணல. ஸோ இந்த கேம்ஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன் அன்றைக்கி வந்து, யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஜியோஐ ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, வேணுன்ட்டே அவங்க பம்ப் பண்ணுவாங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்ன்ட்டு. உடனே ஆஸ் சூன் ஆஸ் அந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு வேலை முடிஞ்சதுன்னா உடனே டம்ப் பண்ணிடுவாங்க. அப்படிதான் ஆச்சு, மார்க்கெட் டைரெக்டாக டம்ப் பண்ணிட்டாங்க, ரைட். ஸோ அந்த இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு டம்ப். ஸோ நீங்கள் பாருங்கள், எங்கே வேணால் சோஷியல் மீடியாவில் பாருங்கள், நியூஸில் பாருங்கள், இந்தியாவுக்கு பயம் இல்லைன்ட்டு இமேஜ் கிரியேட் வந்துச்சு, ரைட். ஸோ தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதெல்லாம் வந்து குளோபல் பாலிட்டிக்ஸில் ஆகிட்டே இருக்கும், இது ரொம்ப காமன். இட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இஸ் ஹேப்பனிங். நவ் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்,
நம்மள்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, வில் டிஸ்கஸ் தட் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், வில் டாக் அபவுட் டைம். இட் இஸ் நவ் கேரண்டி 7th ஆகஸ்ட்க்கு முக்கியமான டேட். நெக்ஸ்ட் வீக் 7th ஆகஸ்ட் இஸ் அகேன் எக்ஸ்பைரி டே. ஸோ 7th ஆகஸ்ட் முக்கியமான டேட் பிகாஸ் ஆஃப் திஸ் டேரிஃப் டீல். இன்னும் போஸ்ட்போன் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம். இன்னும் அன்னைக்கு டேரிஃப் டீல் நியூஸ் வந்ததுன்னா ஆல்சோ நோ ப்ராப்ளம். வில் டாக் அபவுட் தட், எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் படிக்கணும்ன்ட்டு. 7th ஆகஸ்ட் நம்ம நோட் பண்ணிட்டோம் முக்கியமான நாள்ன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டைம் சைக்கிள், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன டைம் சைக்கிள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். டைம் சைக்கிள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைனர் டைம் சைக்கிள் வி ஹேட் அ குட் ஃபால் ஃபார் மீ. அகெயின் இன்னும் ஒரு மைனர் டைம் சைக்கிள் 24th ஸ்டார்ட் ஆச்சு, நல்லா ஃபால் வந்தது. நெக்ஸ்ட் வந்து வரப்போது 13th ஆகஸ்ட்க்கு மேஜர் டைம் சைக்கிள். 13th ஆகஸ்ட்லேருந்து மேஜர் டைம் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்வேஸ் நான் வந்து டைம் சைக்கிள் வீடியோவில் என்ன சொன்னேன், மேஜர் டைம் சைக்கிள்ஸ் ஆல்வேஸ் ட்ரிகர் ஒன் பிக் மூவ். மேஜர் டைம் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பல மே மாதத்தில் கிட்டத்தட்ட இட் ட்ரிகர்ட் 1 month of sideways momentum. 1 month of full and full sideways momentum from in the 16th May, 15th, 16th Mayலேருந்து கிட்டத்தட்ட this is again யாருக்கெல்லாம் தெரியாது, this is a sideways pattern தான். This is called irregular flat pattern. எக்ஸாக்ட்லி அடுத்த நெக்ஸ்ட் டைம் ஜோன் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக தான் இருந்தது மார்க்கெட். திஸ் இஸ் அ மேஜர் 1 month ஃபுல்லாக சைட்வேஸ் இருக்கணும்னா திஸ் டெஃபினெட்லி அ மேஜர் மூவ். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் மேஜர் மூவ் எப்போ வந்தது மேஜர் டைம் சைக்கிளில், திஸ் இஸ் யுவர் மார்ச் மாதத்தில் வி ஹேட் எக்ஸ்பெக்டேஷன். மேஜர் டைம் சைக்கிள் என்னது, எல்னா லோ. இதெல்லாம் டேட்ஸ் நான் வந்து ஜான்வரிலேயே ஷேர் பண்ணிட்டேன். டெலிகிராம் குரூப்பில் இல்லை, திஸ் யூடியூப்லேயே இருக்குது, யூடியூப் வீடியோஸ்லேயே இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள் டைம் சைக்கிள் பிக் பிக்சர்ன்ட்டு. திஸ் low வந்து we were expecting as per time cycle and we got what, higher low in the market, correct? இந்த higher low போட்டு market rally nearly 1300 plus points in the market. now திரும்பி இந்த major time cycle வரப்போது. எப்போ வரப்போது, 13th ஆகஸ்ட்லேருந்து. ஸோ நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், we will discuss that in terms of price structure. அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ லுக்கிங் அட் த ஸ்ட்ரக்சர் நவ், வாட் டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில். லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ டோல்ட் யூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு FRVP ஜோன் இருந்தது. ஓகே, 24,800 சம்திங் லைக் திஸ். அண்ட் இந்த ஸ்விங் லோ இருக்குது. ஸோ சப்போஸ் இப்போ வந்து இந்த பாயிண்ட்ல இந்த ரேலி வரணும்னா வி வாண்டட் ஒன் என் பேட்டர்ன். இப்படி இந்த என் பேட்டர்ன் தேவை நம்மளுக்கு ரேலிக்காக. இதுதான் கன்ஃபர்மேஷன். எப்படி வந்தது, அண்ட் என் பேட்டர்ன் வரல இங்க. ஸோ இஃப் இன் தட் கேஸ் மார்க்கெட் கீழே போகணும், போனோம்னா பிரச்சனை என்ன? இப்போ வாட் இஸ் தி இஷ்யூ? தி இஷ்யூ இஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்விங் லோவில் வந்து சப்போஸ் ஈவன் இஃப் மார்க்கெட் ஸ்டாப்ஸ் ஹியர், பாஸ் ஆகி திரும்பி மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்துடும். திஸ் இஸ் 100% கேரண்டி. இப்போ இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா கேரண்டி we are going for 24,000. it can come ஆகஸ்ட் மாதத்துலேயே வரலாம், இல்லை இன்னும் ஒரு டைம் பாஸ் ஆகி இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக செப்டம்பர் வரைக்கும் இங்கே தான் இருக்கும் மார்க்கெட், எங்கும் போகாது. வாட் இஸ் தி இஷ்யூ ஹியர்? இஷ்யூ என்னன்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து நம்ம குருஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்காங்கல்ல, அவன் வந்து இன்னும் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் தாண்டி போல. நம்ம ஆப்ஷன் அனாலிசிஸ், ஆப்ஷன் செயின், FIDI என்ன பண்ணுறாங்க அதுவும் தாண்டி போல. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வரப்போது, பத்திரமா இருங்க, ஓகே இதெல்லாம் பார்த்துக்கோங்க, மார்க்கெட் கீழே தான் பிரேக் டவுன் ஆகுது, நெக்லைன் இதாதுன்ட்டு. வாட் இஸ் தி இஷ்யூனா, ஆல்வேஸ் வென் ரீட்டைல் பப்ளிக்கு இந்த பாயிண்ட்லேருந்து சப்போஸ் பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ரைட் சைட் ஷோல்டருக்காக. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ரீட்டைல். இட்ஸ் நாட் தப்பு இல்லை. இது ப்ராப்ளம் என்னன்னா, வென் எவ்ரி ஒன் நோஸ் இட், எல்லாருக்கும் தெரியும் இப்படி அதான் ரைட் ஷோல்டர் வரப்போது, பவுன்ஸ் தேடி பார்க்குறாங்கன்னா மார்க்கெட் வில் நாட் பவுன்ஸ், வில் பிரேக் டவுன். மார்க்கெட் வில் டூ எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு மாஸ் ரீட்டைல் என்ன பண்ணுறாங்க. திஸ் இஸ் வெரி காமன், ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, ஒன் எக்ஸாம்பிள் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ரீசெண்டில் போட்டேன். ஒருத்தர் ஆனலிஸ்ட், பெரிய ஆஸ்ட்ராலஜர் ஆனலிஸ்ட் வந்து 22nd ரிவர்சல், 29th ரிவர்சல் சொல்லிட்டு எதுவுமே ஆகலை. இந்த பப்ளிகேஷன் எக்கனாமிக் டைம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பப்ளிக் எல்லாம் தெரியும் ரிவர்சல் போகுதுன்னா கண்டிப்பாக வராது. ஓகே, கால்ட் எக்ஸிட் லிக்விடிட்டி, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். பட் நவ் பாயிண்ட் ஹியர் இஸ் தட் கீழே இருக்குது லெவல்ஸ் ட்ரிகர் ஆகிடும், ஆக்டிவ் ஆகிடும் இந்த 38லேருந்து 50% ஜோன். திஸ் இஸ் நியர்லி 24,150 to 23,700.
திஸ் இஸ் 38லேருந்து 50% எதுக்கு? ஃபுல் ஏப்ரல் 7th ரேலிலேருந்து இது வந்து 38லேருந்து 50%. ஸோ திஸ் வில் பிகம் சம் டிகிரி ஆஃப் வேவ் 4. நவ் டிகிரி வேவ் 4, ஃபோர்த் வேவ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நம்ம எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில்? மோஸ்ட் டேஞ்சர் ஆன வேவ் இது இருக்குது. எல்லா வேவ்ஸில் மோஸ்ட் டேஞ்சரான வேவ். ஏன்னா எந்த ஷேப் எடுக்கும்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஒரே டைரெக்ஷனில் வரலாம், இப்படி இட் கேன் கம், இப்படியும் வரலாம், ரைட்? ப்ளஸ் அப்படியே ஒரே ரேஞ்சில் இப்படி 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 போயிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பும் ஆகலாம். தென் ஆல்சோ திஸ் கைண்ட் ஆஃப் இப்படியும் ஆகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள்னா ரீசெண்டாக நம்ம மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் இப்படி ஆச்சு. எவ்வளோ 1 month ஃபுல்லாக சைட்வேஸ் இருந்தது. திஸ் இஸ் கால் டைம் கரெக்ஷன். சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி சாப்பியாக ஃபுல் இப்படி இப்படி வந்து திஸ் இஸ் ஆல்சோ சம் ஃபோர்த் வேவ் தான். எக்ஸாக்ட்லி ஃபிஃப்த் வேவ். தென் அகெயின் மார்க்கெட் ஸ்டார்ட் டு ரிவர்ஸ். சிம்பிள். ஸோ பிகாஸ் இந்த ஜோன் பிரேக் டவுன் ஆகும்போது இட் வில் கேரண்டி சொல்லிடும் இப்போ வந்து மார்க்கெட் இஸ் சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர்ன்ட்டு. வாட் இஃப் இப்போ நான் சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன். சப்போஸ் இந்த லெவலும் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சப்போஸ் இந்த லெவலும் தாண்டி கீழே போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன ஆகும்? கீழே இருக்கிற லெவல்ஸ் 22,500 ஆக்டிவ் ஆகிடும். எதுக்கு ஆகும்? பிகாஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் செப்டம்பர் திஸ் கேன் ட்ரிகர் அ ஃபுல் வேவ் டவுன். இப்படி அதுவும் ஆகலாம், மினிமம் இவ்வளோ தூரம் வரலாம். பிகாஸ் அகெயின் இப்படி சைட்வேஸும் போகலாம். பட் பாயிண்ட் என்னன்னா இட் கேன் ட்ரிகர் அ பிக் ஃபால் இன் த மார்க்கெட். ஸோ இது எல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க? எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான், இந்த ஏரியாவில் தான். நம்ம 24,000 24,500 ஜோன் எல்லாமே இங்கே தான். ஓகே, கீப் தட் இன் மைண்ட். நான் எக்ஸ்பிளைன் பெரிய இம்பேக்ட் என்ன ஆகும், ஹையர் டைம் ஃப்ரேமில் இம்பேக்ட் எப்படி வரலாம். நவ் வி வில் டிஸ்கஸ் எப்படி நம்ம வந்து இது வந்து ட்ரேட் பண்ணலான்ட்டு. ஒரு சிம்பிள் யார் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, ஆப்ஷன் பையர் ஃபியூச்சர்ஸ் பிளேயர், அவங்க எப்படி யோசிக்கலாம், ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு நெக்ஸ்ட் வீக்னா எப்படி யோசிக்கலான்ட்டு நான் வில் டிஸ்கஸ் தட். வாட் டு வி ஹேவ்? லாஸ்ட் வீக்கோட 38லேருந்து 50% ஜோன். நான் அகெயின் 38லேருந்து 50% ஜோன் நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆல்வேஸ் வி டேக் திஸ். ஒரு ட்ரெண்டிங் மூவ் வரும்போது நம்ம வந்து சப்போஸ் ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட்டிங்க, வி ஆல்வேஸ் டேக் 38லேருந்து 50% ஜோன். எதுக்கு? பிகாஸ் இந்த 38லேருந்து 50% ஜோன் நம்மளுக்கு சொல்லும் பல மூவ் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையான்ட்டு. நான் வந்து என்ன சொல்லுவேன், இது ZC ஜோன் ஆஃப் கண்டினியூஷன்ட்டு. ஜோன் ஆஃப் கண்டினியூஷன்னா திரும்பி இந்த பேரிஷ் மூவ் கண்டினியூ ஆகணும்னா இந்த 38லேருந்து 50% ஜோன் தாண்டி போகக்கூடாது. ஸோ பேரிஷ் ட்ரெண்டில் இது வந்து செல் ஆன் ரைஸ் ஆகிடும். ஓகே, செல் ஆன் ரைஸ் ஆகிடும். சேம் திங் புல்லிஷ்ல இருந்தால் இது வந்து என்ன ஆகும்? பை ஆன் டிப் ஆகிடும். ஸோ ஒரு ட்ரெண்டிங் மூவ், பல ட்ரெண்டிங் மூவ் போயிட்டு இருக்கு, உடனே ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 38லேருந்து 50% ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா இந்த ஜோன் ஆஃப் கண்டினியூஷன் ZC, ஓகே, இந்த இதுதான் ஜோன். 38லேருந்து 50% ஜோன் தாண்டி போல டச் பண்ணி பவுன்ஸ் ஆகுதுன்னா திரும்பி நம்ம பை ஆன் டிப் ட்ரிகர் ஆகிடும், மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். சேம் திங் இப்போ என்னாச்சு, இப்போ இந்த 38லேருந்து பல ட்ரெண்டிங் மூவ் இங்கே இருக்குது. ஸோ 38லேருந்து 50% ஜோன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே தான் நிற்குது, ரைட்? இங்கே தான் நிற்குது. ப்ளஸ் நம்ம கேன் லெவல்ஸும் வந்தது, ஆல் தட், அண்ட் மார்க்கெட் திரும்பி செல் ஆன் ரைஸ் ட்ரிகர் ஆச்சு. நவ் ஹையர் டைம் ஃப்ரேமில் திஸ் இஸ் சம் ஃபிஃப்த் வேவ். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ஒரு 1 hour சார்ட் போகலாம். இது வந்து ஃபார் சிம்பிள் ஃபிஃப்த் வேவ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஓகே, 25,200 லெவல்ஸ்லேருந்து இதில் வி ஆர் டேக்கிங் அஸ் பிரைமரி சினாரியோ. வேவ் 4 இங்கே கம்ப்ளீட் ஆச்சு, இப்போ வந்து வேவ் 5 போயிட்டுருக்கு. நான் மெயின் பாயிண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்மள்கிட்ட என்ன இருக்குது? 7th August. 7th August முக்கியமான நாள். அந்த டேரிஃப் டீல் அது இதுன்ட்டு. வாட் ஆர் வி எக்ஸ்பெக்டிங்? டூ திங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, சப்போஸ் இது வந்து ஃபிஃப்த் வேவ் இருந்தால் எவ்வளோ தூரம் போகலாம்? நம்ம வந்து படிச்சது எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் என்ன படிச்சிருக்கோம்? ஃபிஃப்த் வேவ் வந்து நம்ம 78லேருந்து 1x வரைக்கும், சப்போஸ் ஒரு ஃபுல் டீப் ஆன மூவ் வந்ததுன்னா, ஸ்ட்ராங் மூவ் வந்ததுன்னா 78லேருந்து 1x வரைக்கும் போகலாம். தட் இஸ் எக்ஸ்பெக்டட். இதை தாண்டி போச்சுன்னா ஃபிஃப்த் வேவ் கிடையாது, அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வேவ் வரப்போது. அது வில் டிஸ்கஸ் தட். பட் ரைட் நவ் ஃபிஃப்த் வேவ், இந்த ஃபிஃப்த் வேவ் வரைக்கும் எவ்வளோ தூரம் போகலான்னா 78லேருந்து 78% 1x target. So this is 24,450லேருந்து 24,300 வரைக்கும். சப்போஸ் நெக்ஸ்ட் வீக் 7th August மார்க்கெட் காலையில் சப்போஸ் மண்டேலேருந்து அப்படியே சைட்வேஸ் போய் அப்படியே 7th August வரைக்கும் டைம் பாஸ் ஆகி
எதுவுமே ஆகலை. மார்க்கெட் சைட்வேஸ் போய் அதுக்கப்புறம் நியூஸ் வந்து சப்போஸ் பேட் நியூஸ் குட் நியூஸ் வாட் எவர் நியூஸ் சைட்வேஸ் பேட்டர்ன் இருந்தால் 7th ஆகஸ்ட் வரைக்கும் ஓகே மார்க்கெட் வந்து இட் கேன் ஃபால். எவ்வளோ தூரம் போகலாம்? ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இங்கே இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னதுன்னா எவ்வளோ தூரம் போகலாம்? இட் கேன் கோ டு யுவர் 13th ஆகஸ்ட் வரைக்கும். ஏன் 13th ஆகஸ்ட் வரைக்கும்? பிகாஸ் 13th ஆகஸ்ட்டில் நம்ம பெரிய டைம் சைக்கிள் மேஜர் டைம் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் கனெக்ஷன். சிம்பிள் அஸ் தட். ஃபர்ஸ்ட் சினாரியோ இது. நெக்ஸ்ட் சினாரியோ சிம்பிளான சினாரியோ. ஸோ சப்போஸ் இது 7th ஆகஸ்ட் முன்னாடியா 7th ஆகஸ்ட் முன்னாடியே ஊந்துச்சுன்னா 7th ஆகஸ்ட்க்கு முன்னாடியே இது ஊந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? சிம்பிள், எதுவுமே பண்ண தேவையில்லை. we can in the zone as soon as this zone எவ்வளோ டைம் இந்த zone வந்து இன்டாக்ட் ஆயிருக்கு பிரேக் ஆகலை சிம்பிள் we can plan for a bounce. that is all. அவ்வளோதான். சிம்பிள் as that. நான் பவுன்ஸ் எப்படி தேடி பார்க்கணும்? 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஆல்வேஸ் ஆப்ஷன் பையர் வந்து யோசிக்கணும். ஐ ஆல்வேஸ் டெல் திஸ். எப்பவுமே பார்த்தீங்கன்னா திஸ் பேட்டர்ன் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு பவுன்ஸ். சிம்பிள் as that. இதை விட செகண்ட் பேட்டர்ன் என்னன்னா சப்போஸ் இந்த மூவ் உங்களுக்கு புரியல என்ன ஆகுது, இந்த ஃபுல் பேரிஷ் மூவ்ல என்ன ஆகுது புரியல உங்களுக்கு, என்ன பண்ணலாம்? சேம் திங் நீங்கள் வந்து யூ கேன் பிளான் லைக் திஸ் என் பேட்டர்ன் இப்படி சிம்பிள் as that. இதுக்காக வெயிட் பண்ணலாம் கன்ஃபர்மேஷன். ஸோ சேம் திங் சேம் ஏரியாவில் அப்ளை பண்ணிங்கன்னா இப்படி ஓகே சேம் திங். இது புரியல, சப்போஸ் இந்த ஃபால் புரியல போகட்டும், என் பேட்டர்ன் வரட்டும். ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த என் பேட்டர்னுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். நம்மள்கிட்ட ஆப்ஷன் செல்லர்ஸ் கிட்ட வி ஹேவ் ஒன் ரேஞ்ச் இப்போ ஓப்பன் ஆச்சு. இந்த ரேஞ்ச் 24,900லேருந்து 24,700. இந்த ரேஞ்ச் பிரேக் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது தேவையில்லை, என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த ரேஞ்ச் மேலே போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்ட்டு. நடுவில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அகேன் இட்ஸ் வெரி காமன், வெரி சிம்பிள், நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே இப்போ ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர் எப்படி யோசிக்கணும்? ஆஸ் லாங் ஆஸ் இந்த ஜோன் இன்டாக்டாக இருக்குது, இன்னும் பிரேக் ஆகலை இந்த ஜோன், அப்படி நம்ம எப்படி பிளான் பண்ணணுன்ட்டு தெரியும். இப்போ நான் லாஸ்ட் பாயிண்ட், சப்போஸ் இந்த ஜோன் பிரேக் ஆச்சு, சப்போஸ் இந்த ஜோன் பிரேக் ஆச்சுன்னா எப்படி யோசிக்கணும்? 7th ஆகஸ்ட்க்கு பிரேக் டவுன் ஆச்சு கம்ப்ளீட்டாக. சப்போஸ் பிரேக் டவுன் நம்ம என்ன யோசிக்கிறோம்? 7th ஆகஸ்ட்க்கு இந்த ஜோன் சப்போர்ட் ஃபால் வந்துச்சுன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்டரி சினாரியோ என்னன்னா இந்த ஜோன் பிரேக் ஆகிறது. செகண்ட் சினாரியோவில் என்ன 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 7th பிரேக் டவுன் ஆச்சுன்னா லைக் ஐ செட் பெரிய ஜோன் வந்து ட்ரிகர் ஆகிடும். இந்த பெரிய இருக்குது கேப் வந்து ட்ரிகர் ஆகிடும். இருக்குது கேப் ரிமூவ் திஸ் கிளியராக சொல்கிறேன். நான் இந்த பெண்டிங் கேப் இருக்குது. ஓகே இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வந்துடும் மார்க்கெட் 24,000 கிட்ட போயிடலாம். சிம்பிள் as that. நான் கொஸ்டின்ஸ் நம்பர் 2 சார், இப்போ வந்து 7th ஆகஸ்ட்க்கு முன்னாடியே பிரேக் ஆச்சுன்னா என்னது? பல செகண்டரி சினாரியோ என்ன சொன்னோம்? இந்த ஜோன் பிரேக் ஆக போகுது, ஆனால் 7th ஆகஸ்ட்க்கு முன்னாடியே பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? 7th ஆகஸ்ட்க்கு முன்னாடியே பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ணுறது தேவையில்லை. பிகாஸ் 7th ஆகஸ்ட்க்கு நம்ம வந்து வி ஹேவ் டு வெயிட் ஃபார் திஸ். பிஃபோர் 7th ஆகஸ்ட் பிரேக் ஆச்சுன்னா எதுவுமே பண்ணுறது தேவையில்லை. வி ஹேவ் டு வெயிட் ஃபார் கேரண்டி என்ன ஸ்ட்ரக்சர் ஆகுது. ஏன்னா 7th ஆகஸ்ட்க்கு திரும்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போகலாம் மார்க்கெட். ஓகே அது வந்து முன்னாடியே பிரேக் ஆச்சுன்னா வில் சி வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். சிம்பிள். நான் இதெல்லாம் ஓகே. ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வீக்லி கேன் லெவல்ஸ் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். ரைட் ஐ திங்க் மண்டே மார்னிங் ஐ திங்க் 9:50 9:30 வந்துடும், இல்லை இன்னைக்கு சண்டே நைட்டுக்குள்ளே வந்துடும். வீக்லி கேன் லெவல்ஸ் என்னது, டைம் ஜோன்ஸ் என்னது, நம்ம ஸ்டாக்ஸ்க்கு அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் நிஃப்டியில் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்குது, பிக்சர் கிளியராக இருக்கணும். டைம் சைக்கிள் இருக்குது, டைம் சைக்கிள் எப்படி பார்க்கணும், ஸ்ட்ரக்சர் எப்படி யோசிக்கணும், பெரிய ஸ்ட்ரக்சர் எப்படி எல்லாம் பார்க்கணும், எல்லாம் கிளியராக இருக்குது. ஓகே ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா we had ஸ்டாக்ஸோட டைம் ஜோன் நான் வந்து டெலிகிராம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சிஸ் பேங்க் we had a very good fall in 2.4% கிட்டத்தட்ட ஃபால் வந்து இது எக்ஸாக்ட்லி மண்டே நாளே வந்தது. மண்டே நாள் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரியாக்ஷன் பண்ணாங்க. இது வந்து புது லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் கிடையாது, சேம் ஸ்டாக்ஸ் ரிப்பீட்டே ஆகிட்டு இருக்கு. 2-3 டைம் ஜோன் இருக்கு. ஓகே ஸோ திஸ் இஸ் அகைன் கிளியர் கட் பேட்டர்ன், புல் பேக் ஃபால் இன் ஆக்சிஸ் பேங்க் 2.4%, வெரி குட் ஃபால். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறேன், 1 செட்டப் பர் வீக் இருந்தால் போதும், மினிமம் அவ்வளோ இருந்தால் போதும்.
அதுக்கு முன்னாடி பின்னாடி தேவையில்ல. மினிமம் அவ்வளோ இருந்தால் போதும். ஒரு நாள் 1 வீக்கு இட்ஸ் மோர் தென் எனஃப். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து அகைன் 2.2% ஃபால். பர்ஃபெக்ட் செட்டப். இப்போ தான் நான் வந்து ரிவர்சல் எப்படி பார்க்கணுன்ட்டு சொன்னேன். ரிவர்சல் பார்க்கணுன்னா பல ட்ரெண்ட் இது. ஃபால் வந்ததுன்னா என் பேட்டர்ன் கன்ஃபார்ம் பண்ணலாம். ரைட், சிம்பிள் இயர். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.2% ஃபால் வந்தது. பாரத் ஃபோர்ஸ் வந்து திஸ் இஸ் அகைன் நம்ம எலியட் வேவ்ல படிச்சது சைட்வேஸ் பேட்டர்ன். இது பல மூவ் நான் ஐ திங்க் கிட்டத்தட்ட எல்லா லெக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பல மூவ் பேரிஷ் இருந்தா சைட்வேஸ் கரெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பி பேரிஷ் மூவ் ஸ்டார்ட் ஆகும். ஐ திங்க் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் இன் கிட்டத்தட்ட எல்லா லெக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன் யோர் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் யூடியூப்லேயே இருக்குது, படிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக. பாரத் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 3.5% ஃபால் ஆகும். இந்த பாயிண்ட்ல இந்த டாப்லேருந்து எடுக்கல, இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகிறதுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கேன். 3.4%. டாடா மோட்டர்ஸ் வந்து இதில் வந்து பயங்கர நியூஸ் போயிட்டுருக்கு. நாட் டொமெஸ்டிக் நியூஸ், இது வந்து குளோபல் நியூஸ். ஏன்னா அந்த டேரிஃப் நியூஸு, இந்த கண்ட்ரி மேலே டேரிஃப், அந்த கண்ட்ரி மேலே டேரிஃப். பிகாஸ் ஆஃப் தட் நம்ம ஆட்டோ செக்டர் எல்லா பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம்ல, அது மேலே காஸ்ட் மேலே போயிடும். இது வந்து கம்மியாயிடும் சில திங்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எஃபெக்டிங் நம்ம ஆட்டோ செக்டர் கூட ஃபுல் எஃபெக்ட் அங்கே தான் வருது. அதனால ஸோ டாடா மோட்டர்ஸ் நியர்லி 4.5% ஃபால். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் அதெல்லாம் வந்து காமன். திரும்பி அகைன் சேம் பேட்டர்ன். ஓகே, சேம் ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் எவ்ரி திங். ஸோ ஆல் திஸ் டைம் ஜோன்ஸ் எல்லாம் நான் வந்து ஃப்ரீயாக நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். மெயின் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், இதுதான் நம்ம ஸ்டார் ஆஃப் த வீக். பல வீக்கில் பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஸ் இருந்தது 8% ஃபால் வந்தது. அது வந்து லாஸ்ட் வீக் ஸ்டார் ஆஃப் த வீக். இந்த வீக் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் 5.5% ரேலி. சூப்பரான ரேலி. கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் பாட்டம் நம்ம டைம் ஜோன்லாம் வந்தது. பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன். நான் இப்போ சொன்னது பேட்டர்ன் தான். பாட்டம் எப்படி பார்க்கணுன்ட்டு ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ். கரெக்ட், ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ். திரும்பி நீங்கள் எதுக்கு என் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணலாம். ரைட், ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் வெரி வெரி காமன். எல்லா எலியட் வேவ் பேட்டர்ன்ஸ் தான். நீங்கள் வந்து நான் ஏபிசி 1 2 3 4 சொல்லாமல் நான் சும்மா ஒரு பேட்டர்ன் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எனிவே பாயிண்ட் இஸ் ஹியர் தட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஆஃப் த வீக். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் எந்த ஸ்டாக் வந்து ஸ்டார் ஆஃப் த வீக் வரும். பட் அகைன் பாயிண்ட் என்னன்னா, மந்த்லி எக்ஸ்பைரி வீக்கு இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் வருது ஸ்டாக்ஸ்லனா தட் இஸ் வெரி குட். யூஸ்வலாக வராது. மந்த்லி எக்ஸ்பைரி வீக்கில் இந்த அளவுக்கு ஸ்டாக் மூவ்மெண்ட் வராது. யூஸ்வலி சைட்வேஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு சைட்வேஸ் மூமெண்டம் செல்லிங் பண்ணுவாங்க. பெரிய கையெல்லாம் யூஸ்வலி சைட்வேஸாக தான் இருக்கும். பட் திஸ் வீக் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வெரி ஸ்ட்ராங் ரேலி இன் த மார்க்கெட்ஸ், ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இன் ஸ்டாக்ஸ். எனிவே டெலிகிராம் குரூப் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு ரிக்வெஸ்ட் வரும். ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அகைன் நிறைய பேர் வந்து ஃபேக் நேம்ஸ், சில பாட்ஸ் எல்லாம் வராங்க, ஃபேக் நேம்ஸ் எல்லாம் வருது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டீம் வந்து ஒரு 2-3 கேள்வி கேட்பாங்க. நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, அதெல்லாம் வந்து ஸோ அது வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிக்வெஸ்ட் வந்துடும். ரிக்வெஸ்ட் வந்து ஆக்சஸ் கொடுத்துருவாங்க ஃபார் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கு. மேக் ஷோர் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் அந்த மெசேஜிங் ஆப்ஷன் வந்து ஆனாக வச்சுக்கோங்க. பிகாஸ் அங்கே தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகே, தேங்க்யூ கைஸ். I'll see you in another video. I hope உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக வந்திருக்கு எப்படி நீ வந்து மார்க்கெட்டில் என்ன பார்க்கணும், அட்லீஸ்ட் till your 7th of August. Thank you. I'll see you again in another video.